ஷீலா அங்கெல்லாம் வர்றது? வீட்ல ஒரே வேலை. இப்ப கூட பாரு, ஒரு அண்டா துணியை துவைச்சுக்கிட்டே ஒரு கையில போனை வச்சுக்கிட்டே தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது, என் நிலைமை அப்படி இருக்கு. என் மருமகளை பத்தியா கேக்குற? அவெல்லாம் வீட்ல ஒரு வேலை செய்ய மாட்டா ஷீலா. இந்த காலத்து பிள்ளைங்க யாருதான் வேலை செய்யுதுங்க? அந்த காலத்துலதான் நம்ம மாமியார் நம்மள ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா, இந்த காலத்துல நம்ம மருமகளுக்கு நம்மள ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. நீ என்ன பண்ற? ஓ, வீடு தொடக்கிறியா? பாத்தியாடி நம்ம நிலைமைய? உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேச முடியுதா? அதுலயும் ஷீலா, என் மருமக இருக்கா பாரு, நல்லா திண்டுவா. 3 வேலை இல்ல, 4 வேலை 5 வேலை கூட கொட்டிக்குவா. தின்னுட்டு நல்லா தூங்கி தூங்கி எந்திரிப்பா. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா எங்க அப்பா. ஷீலா, டவர் சரியா கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் உனக்கு கூப்பிடுறேன். தன்மை என் ஃப்ரெண்டுமா ஷீலா. பேசுங்க பேசுங்க. பாவம், துணி துவச்சுக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறீங்கல்ல, பேசுங்க அத்தை. கேட்டுட்டாளோ? அது வந்து ஏன்டா சும்மா தானே உட்காந்துருக்கீங்க? அவர் இன்னைக்கு கறி எடுக்கணும்னு ஆசைப்பட்டார்ல, சமைச்சு கொடுத்துருக்கலாம்ல. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் கிடைக்குது. அதுலயும் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணணும்னு பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். குழந்தை இருக்கிற வீடு, தூசி அண்டுச்சுன்னா குழந்தைக்கு தானே சளி பிடிக்கும். நீங்க கொஞ்சம் சமைச்சீங்கன்னா எனக்கு வேலை குறையும்ல. இப்ப பாருங்க, நான் ரொம்ப வீட்டு வேலை செய்யறேன்னு தயிர் சாதமே போதும்னு சொல்லிட்டாரு. சண்டே ஒரு நாள் தான் நல்லா ஃப்ரீயா சாப்பிட முடியும். நீங்க நான்வெஜ் எடுத்து சமைச்சிருந்தா நான் வீட்டு வேலை பாத்துறதுக்கு கரெக்டா இருந்திருக்கும்ல. ஏமா, என் பையன் ஆசையா கேட்டான், சமைச்சு போட்டு அழகு பாக்கணும்னு. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? என்னாலே இங்க கை கால்லாம் முடியாம கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கேன். என்னைய போய் சமைங்கிற? வாரத்துல 6 நாள் பச்சை குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறீங்க. அது பக்கத்திலே படுத்திருக்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எது, குழந்தை பக்கத்திலே படுத்திருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? என்னமோ போங்க. சரி, எந்திரிச்சு மேல உட்காருங்க, வீடு துடைக்கணும். எம்மாடி, என்னால எந்திரிச்சு கூட மேல உட்கார முடியாது, அந்த அளவுக்கு கால் வலிக்குது. நீ நான் உட்காந்துருக்கிற இடத்த மட்டும் அப்புறமா தொடச்சுக்கோ. நேத்து இவங்க ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு ரிசப்ஷன் எங்கெல்லாம் போய் சுத்திட்டு வந்தாங்க. இப்ப வந்து கீழே இருந்து மேல எந்திரிச்சு உட்காரதுக்கு கூட கால் வலிக்குதான். இவங்களுக்காக நான் மறுபடியும் உட்காந்துருந்து மாப் போட்டு துடைக்க முடியுமா? அடுத்தது போன் வந்தாச்சா? இப்படியே வீடியோ காலு போனுன்னு பேசி அப்படியே நேரத்தை தேய்க்க வேண்டியது. கேட்டா நான் தான் துணி துவைக்கிறேன், நான் தான் பாத்திரம் விளக்குறேன்னு போய் புழுவ வேண்டியது. ஹலோ காது, எப்படி இருக்க? தன்மை காது பேசுறா. ஹோ, அப்படியா? நல்லா பேசுங்க அத்தை. உங்க பொண்ணு தானே, விசாரிச்சுன்னு சொல்லுங்க. சரிம்மா. ஏ காது, உங்க அண்ணி தாண்டி உன்னை ரொம்ப விசாரிச்சுதான் சொல்றா. 2 நாளாவே உன்னை பத்தி கேட்டுட்டு தாண்டி இருந்தா உங்க அண்ணி. 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தவ 2 நாள் முன்னாடி தான் போனா. அதுக்குள்ள இவளை பத்தி நான் ரொம்ப கேட்டதா வேற சொல்லணுமா? ஷோ. அப்புறம் காதுமா, என்ன காதுமா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கா? 2 நாள் முன்னாடி தானே இங்க இருந்துட்டு போனா. அதுவும் 2 மாசம் இருந்துட்டு போனாலே. தனு, என்னம்மா ஏதோ கோவமா இருக்க? கொஞ்ச நேரம் உங்க அம்மா பேசுறத கேளுங்க. எதுக்கு கோவப்படுறேன்னு உங்களுக்கே புரியும். இங்கிட்டு வா. ஏன் குச்சேட்ரி மூஞ்சி முன்னாடி நீட்டிக்கிட்டு? நீங்க என்ன குழந்தையா? இது கூடவா கண்ணு தெரியாது? இருக்கிற டென்ஷன்ல இவர் வேற. மா, போன்ல யாரு? தமிழு, உன் தங்கச்சிப்பா காது. பேர பாரு, காது வாயு மூக்குன்னு வேற பேரே கிடைக்கலையா? ஏய் சும்மா இரு. என்னவா? ஒன்னும் இல்லப்பா, சும்மாதான் பண்ணா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் விசாரிச்சுட்டு இருக்கேன். பாத்தீங்களா, என்ன ஒரு பொய் புழுவி. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சான். 2 நாள் முன்னாடி தானங்க போனா. அப்பனா நான்லாம் என் வீட்டுக்கு போய் மாச கணக்காகுது. என்னைக்காவது கூட்டிட்டு போய் காமிச்சிருப்பீங்களா? ஏடி காதுல வந்து ஓதுற மாதிரி ஓதிக்கிட்டே இருக்க? அவங்க கேட்க சொன்னீல, கேட்டுக்கிட்டு இருக்கேன். அமைதியா இரு. நம்ம ஏதாவது நியாயம் பேசினா மட்டும் இவங்களுக்குலாம் அப்படியே பொத்துக்கிட்டு வரும். இவங்களுக்குன்னா ரத்தம், நம்மளுக்குன்னா தக்காளி சட்னியா? என்னம்மா, 2 நாள் முன்னாடி தானே தங்கச்சி அவங்க வீட்டுக்கு போனா. அதுவும் 2 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டாலே. ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றீங்க பாத்து. என்ன தமிழ நீயே இப்படி கேக்குற? 2 நாள் ஆனாலும் உன் தங்கச்சி 2 வருஷமா இங்க வராத மாதிரி எனக்கு இருக்குடா. இருக்கும் காது, பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு டைம் கிடைக்கிறப்ப வாக்கண்ணு. இன்னைக்கு வரியா? இப்பவே வரியா? காது, சரிடாமா சீக்கிரம் வா. அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைக்கிறேன். உனக்கு நாட்டுக்கோழி குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல, நான் செஞ்சு வைக்கிறேன் கண்ணு. யாரா தொக்கு பண்ணி நண்டு வறுத்து வைக்கிற கண்ணு. சீக்கிரம் வா. தமிழு, நம்ம காது வீட்டுக்கு வரலாம்டா. நீ என்ன பண்ற? ஓடி போய் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வா. கூடவே இறாலு, மீன், நண்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. ஐயோ, என் பொண்ணு எப்படி மெலிஞ்சு போய் வராலோ எனக்கு தெரியல. போன வாட்டி வந்தப்பே நல்லா தேதி தான் அனுப்புனேன். இருந்தாலும் 2 நாள் ஆயிப்போச்சுல, நல்ல சோறு சாப்பிட்டாலோ என்னவோ. சரி, நம்ம இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட வச்சுதான் அனுப்பணும். என்ன தமிழு, நான் சொல்றது புரியுதுல? ஏ தன்மை, நீ மாப் போட்டு கிழிச்சதெல்லாம் போதும். வா, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. பூண்டு, வெங்காயம், இஞ்சி எல்லாம் உரிச்சு கொடு. சமைக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் செஞ்சாதான் காதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தமிழ் நின்னு பாத்துட்டு இருக்க? போடா. சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். என்னங்க? என்னடி? இது வேற என்ன? உங்களை பார்த்தா இளிச்சவாய் மாதிரி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்க அம்மா கிட்ட, கொஞ்சமாவது அவருக்கு கறி எடுத்து கொடுத்து சமைக்கலாம்ல. அவரும் பாவம் தானே.
அதெல்லாம் என்னால முடியல. கீழ இருந்து மேல கூட எந்திரிச்சு உட்கார முடியல. ஏன் இந்த மாப் போடுறப்ப எந்திரிச்சு மேல உட்காருங்கன்னு தான் சொன்னேன். அது கூட முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப அவங்க பொண்ணு வரான ஃபோன் மட்டும் தான் பண்ணா. உடனே அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா உடனே குடுகுடுன்னு ஓடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க அம்மா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். சரி விட்ரி, இதெல்லாம் கண்டுக்காத. என்ன பண்றது, எனக்கும் அதெல்லாம் கண்ணால பாக்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லையே. நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்களாங்க? என்னடி கேக்குறது, அவளும் எனக்கு தங்கச்சியா போயிட்டா. அப்புறம் அவளுக்கு செஞ்சுதானே ஆகணும். சரி, என் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்துட்டு வா. ஹெல்மெட்டும் உள்ளதா இருக்கு, அதையும் எடுத்துட்டு வா. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எப்ப போவான்னு வேற தெரியல. இந்த மாசம் சம்பள காசே நம்மளுக்கு தீர போகுதுங்க. ஷோ, தலை வலிக்குது, போடி பேசாம. என்ன மிரட்டுறதுல இருங்க. அப்புறம் உங்க தலையெழுத்து நான் என்ன பண்ண முடியும்? சப்பப்பா, இந்த பண பிரச்சனையை கூட சமாளிச்சிடலாம் போல. ஆனா இந்த மாமியாரு மருமகன் நாத்தனாருன்னு 3 பேரும் சேர்ந்து என் தலையில நின்னு தையா தக்கான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காளுங்க. இவங்க 3 பேரையும் தான் என்னால சமாளிக்க முடியல. ஆண்டவா, என்ன பண்ண போறேனோ தெரியல. வரான்னு சொன்னதுக்கே இவ்வளவு அக்க போரு வந்துட்டானா இன்னும் என்னென்ன போர் பண்ண போறாளுகளோ தெரியலையே. டேய் தமிழு, தன்மை எங்கடா? அப்பயே வர சொன்னனே. அவ எதுக்குமா? ஏய் காது வராடா, அவ இந்த வீட்டோட பொண்ணு. அவ வரும்போது நம்ம வரவேற்க வேண்டாமா? ஐயோ என்னடா தன்மை. இதோ வரேன் அத்தை. தனு, என்னமா அது கையில? ஆபத்து தட்டுங்க. என்னது? ஆரத்தி தட்டுன்னு சொன்னேன். 2 நாள் முன்னாடி உங்க தங்கச்சி போனாங்கல்லங்க, அவங்க போய் 2 நாள் கழிச்சு மறுபடியும் இங்க வராங்கல்லங்க, அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கணுமாங்க. அதான் ஆரத்தி தட்டு ரெடி பண்ண போனேங்க. பேச்சே ஒரு டென்ஸா இருக்கு. இவகிட்ட இப்ப வாய கொடுத்தோம், ரொம்ப விலைக்கு வாங்கிக்குவோம். சரி, அப்புறம் சமாதானப்படுத்திக்கலாம். காது, கார் சத்தம் கேக்குது. காது, என்னங்க தனு? நீங்க எல்லாரும் இப்படி லைன் கட்டி நிக்கிறது மட்டும் இல்லாம என்னைய இப்படி நிப்பாட்டி வச்சிருக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல அப்படி இருக்கு. ஆமா தனு, எனக்கும் அப்படிதான் இருக்கு. பொல்ல கோட்டாதீங்க, எனக்கு கோவம் வந்து சொல்லிட்டேன். அம்மா. காதுமா, காதுமா, எப்படிமா இருக்க? 2 நாள் தான் ஆகுது போய், அதுக்குள்ள இப்படி மெலிஞ்சிட்டியேமா? என்னது மெலிஞ்சிட்டாளா? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ஏங்க சும்மா நிறுடி. ஏங்க, நாளைக்கு உங்க அம்மாவை கூட்டிட்டு வெளியே போனுங்க. எதுக்குடி? ஐ டெஸ்ட் பண்ணுங்க. எப்படி போய் சொல்றாங்க பாருங்க. மெலிஞ்சிட்டாளாங்க உங்க தங்கச்சி. 10 லிட்டர் கிரைண்டர் மாதிரி இருந்துட்டு மெலிஞ்சிட்டாலாம். ஐயோ, அப்ப என்னையெல்லாம் என்னடா சொல்லுவீங்க? என்ன அண்ணி, வச்சக்கண்ணு வாங்காம என்னையவே பாத்துட்டு இருக்கீங்க? ஓ, என் ட்ரெஸ் பாக்குறீங்களா? அது புதுசு. நேத்து தான் என் ஹஸ்பண்ட் எனக்காக துபாயில இருந்து சென்ட் பண்ணாரு. துபாயில இருந்தா? இல்லையே, இந்த மாதிரி துணியை தான் நேத்து ரோட்டு கடையில 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. நான் கூட கறி துணிக்கு ஆகுமேனு வாங்கிட்டு வந்தனேமா. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாலே. சரி, சமாளிப்போம். ஐயோ அண்ணி, அதெல்லாம் குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த குவாலிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு நல்ல ஜிம்முன்னு இருக்கும். என்ன சொல்றது, கசகசனே இருக்காது. ஓகேமா, நல்லா இருக்கு. அப்புறம் என் ஹேரை கூட பார்த்துட்டே இருக்கீங்களா? அது ஒன்றும் இல்லை அண்ணி, நான் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் பார்லர்ல. கிட்டத்தட்ட 15K செலவாயிடுச்சு தெரியுமா? பார்லர் போயிட்டு அப்படிங்க வரேன். அதான் என் ஹேர் நல்லா ஷைனிங்கா இருக்குது அண்ணி. சுபா, அப்புறம் என் ஃபேஸ்ல கூட காது ரொம்ப நேரமா வெளியவே நின்னுட்டு இருக்கே, உள்ள வாயேமா. உங்க அம்மாக்கு வேற பாவம், எந்திரிச்சு நிக்க முடியாத அளவுக்கு காலு வலி. உனக்காக தான் வந்து நின்னுட்டு இருக்காங்க இல்லத்த? ஆமா ஆமா. வா காது, உள்ள போய் பேச வேண்டியது நிறைய இருக்கு, வா. என்னம்மா, பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வரலையா? அண்ணா, என்னோட பேபிஸா ஈவினிங் அவரு கூட வருவாங்கன்னு நான் அந்த பார்லர் போகணும்னு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். சரி, பார்லர்ல இருந்து டைரக்டா அம்மா வீட்டுக்கு போய்க்கிறேன், நீங்க ஈவினிங் பசங்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேனே. ஓ அப்படியாம்மா, உன்னோட பேபிஸ் ஈவினிங் வருவாங்களா? சரிம்மா, நீ இப்ப உள்ளவா, ஏன் வெளியவே நின்னுட்டு இருக்கா? என்ன என்ன பாக்குறீங்க? அவ பேசுறப்ப அமைதியா தானே நின்னீங்க, நான் பேசுறப்பையும் அப்படிதான் நிக்கணும். அண்ணி, உங்க ட்ரெஸ் ஏன் இப்படி இருக்கு? ஒரு மாதிரி ரெட் கலர், பிளாக் கலர் அப்படின்னு இவ்வளோ ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கா அண்ணி. நெக்ஸ்ட் டைம் நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி போடுங்க. அப்படி இல்லைன்னா என்கிட்டலாம் நிறைய ட்ரெஸ் இருக்கு, அதை வேணா நான் உங்களுக்கு தரவா? என்னம்மா, உன்னோட ட்ரெஸ்ஸா? ஐயோ ஏமா, உனக்கே தெரிய வேணாமா, உன் ட்ரெஸ் எனக்கு எப்படி பத்தோம்? எனக்கு அப்படியே தொலை தொலைன்னு இருக்கும் பாத்துக்கோ. வேண்டாம் வேண்டாம், நான் எனக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். என்னங்க, பாப்பா உள்ள அழுவுறான்னு நினைக்கிறேன்,
நீங்க பொறுமையா எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, நான் போறேன். இது ஒரு குடும்பம்னு இங்க வந்து கல்யாணம் பண்ணி தொலைச்சிருக்கேன். குடும்பமாடாது. சீ. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி.